ஹாய், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்களோட பிள்ளையார் சதுர்த்தி செலிப்ரேஷன்ஸ். பண்டிகைனாலே நம்மளுக்கு முதல் நாள் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பூஜை மேடையை வந்து க்ளீன் பண்ணி கோலம் போட்டு வச்சுருக்கேன். சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து யூஸ்வலாக பிள்ளையார் வாங்கி வந்து பூஜை பண்ணுறது வழக்கம். ஆனால் இந்த தடவை என் பொண்ணு அவளே கையால் பண்ணின்னு வந்த பிள்ளையாரை வச்சு தான் இந்த வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணினோம். ஸோ அதனால் முதல் நாளே வந்து பிள்ளையார் ஆற்றுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் பூஜா பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். விளக்கு தவிர இது எல்லாமே பண்ணிட்டேன். ஏன்னா முதல் நாள் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் வெள்ளி விளக்கு வந்து தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் விளக்கு வந்து திங்கக்கிழமையே தேய்ச்சி வச்சாச்சு. ஸோ மிச்ச பாத்திரங்கள் மட்டும் செவ்வாய்க்கிழமை நைட்டு தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாங்க வேண்டிய ஐட்டம்ஸு மாவிலை, தோரணம், எருக்க மாலை, அருகம்புல், பழங்கள் இதெல்லாம் முதல் நாளே வாங்கி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதை வச்சுருவேன். மாலை ஏதாவது கட்டணும், அருகம்புல் மாலை கட்டணும்னா அதையும் கட்டி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்புறமா அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸு தேங்காய் துருவி வைக்கிறது, காய் கட் பண்ணி வைக்கிறது, சுண்டலுக்கு ஊற போட்டுறது, அடுத்த நாள் மோர் குழம்பு தயிர் உரக்குத்தி வைக்கிறது, காஃபி டிகாக்ஷன் போட்டு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். எப்பவும் போல் வாசலில் மணக்கோலம் போட்டு மாவிலை கட்டி தோரணம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பிள்ளையாருக்கு அலங்காரமும் முடிஞ்சிடுது. இன்றைக்கி குக்கிங் வந்து பண்டிகை சமையல் தான். எல்லா பண்டிகைகளையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பருப்பு வடை தட்டுறது தான் வழக்கம். அப்புறம் ஒரு திருக்கணம், அது சுண்டல், இதுதான் வந்து நெய்வேத்தியத்துக்கு. இந்த 3 தான் நெய்வேத்தியத்துக்கு. இதோட நம்ம வாங்கின்னு வந்திருக்கிற பழங்கள், தேங்காய், வெத்தலை பாக்கு எல்லாம் சேர்த்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி அம்சை பண்ணி நல்லா பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடியாச்சு. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.